குப்பத்துல இருக்கவங்க கிட்டயும் மாளிகையில இருக்கவங்க கிட்டயும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையா மோதணும், இல்ல பிச்சிடுவாங்க. ஆண்டவனை கூட பகைச்சுக்கலாம், அரசியல்வாதிகளை பகைச்சுக்கவே கூடாது. டேய், 12 மணிக்கு திறக்க வேண்டிய கடையை அரை மணி நேரம் தாழ்த்தி திறந்துட்டான்டா டாஸ்மார்க்கு. 12 மணிக்கு திறக்கணும், ஒரு அரை மணி நேரம் தாமதமாயிருச்சு. டாஸ்மார்க் வாசல்ல போராட்டம்டா. கடையை திற, கைகாலெல்லாம் நடுங்கிறது. கடையை திற. என்ன பண்றேன்னு தெரியல. காவிரியில் தண்ணி தரல போறாள்ல, முல்லை பெரியாற்றில் வரல போறாள்ல, லட்சக்கணக்கான பேர் விவசாயி செத்து போயிட்டேன். தூத்துக்குடியில் பெருவெள்ளம் எதுக்கும் போறல. அரை மணி நேரம் தாமதம். எப்படி பாரு சமூகம் முன்னேறி இருக்கு பாரு. எப்படி இந்த சாராயம் வித்து பணம் பண்ணுகிற பொறிக்கிகள் படுபாவிகளா? உயிரை குடித்தாடா பணம் பண்ணுவீங்க? பணத்துக்கு எத்தனையோ தொழில் இருக்கு. சோறு போட்டு பணம் பண்ணலாம், மருந்து வித்து பணம் பண்ணலாம், கல்வியை விற்று கூட பரவாயில்ல பொறுத்துக்கலாம். உயிர் கொல்லும் சாராயம் விற்றா பணம் செய்வீர்கள்? எங்கிட்ட ஒருத்தர் வந்தாரு, சாமி நான் விக்கலன்னா யாராவது செஞ்சு விற்க போறான், அதுக்கு நானே வித்துறலாம் தான். அடப்பாவி, இப்படித்தானடா எல்லாரும் நினைச்சுக்கிட்டு பியர் பிரஷரை கிரியேட் பண்றீங்க. திராவிஷ கும்பலுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னையா சம்பந்தம்? படுபாவிகளா, நாட்டையே குடிகாரர்களாக மாற்றி அளவுக்கு மீறிய ஆபாசம் வயலன்ஸ் சார்ந்த என்டர்டெயின்மெண்ட் லைஃப் ஸ்டைலா மாத்தி படுபாவிகளா? சூத்த மூடி எல்லாம் உங்களுக்கு தெரியும். சாம்பார் ஆப் எனக்கு. என் அன்பு தமிழ் மக்களே, உங்கள் ஜோக்கர் டிவி மாயாவி பேசுகிறேன். விஜய் படம் ஜனநாயகன் வெளியாவதில் சிக்கல், சென்சார் போர்டு தடை அப்படின்னு நான் ஏற்கனவே பதிவு போடலாம்னு நினைச்சிருந்தேன். சரி வேணாம், எதுக்கு போய் விஜயை பத்தி போய் போட்டுக்கிட்டு என்னத்துக்கு அப்படின்னு தான் அமைதியா இருந்தேன். போட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. என்ன சூழ்நிலை அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு எல்லா வெப்சைட்லயும் யூடியூப்ல எல்லாருமே தணிக்கை குழுவை குற்றம் சொல்கிறார்கள். அதற்கு காரணம் மு.க. ஸ்டாலின் ஆளுங்கட்சி திமுக என்று குற்றம் சொல்கிறார்கள். இவங்க 2 பேருமே இல்ல, ஆனா சந்தோஷப்படுறாங்க. முதல்ல ஒரு கேள்வி, யூடியூப்ல பதிவு போடுற எல்லாருக்குமே ஒரு கேள்வி. சென்சார் போர்டு, அதாவது தணிக்கை குழு யாருடைய கட்டுப்பாட்டு இருக்கிறது? திமுக கிட்ட இருக்கா, இல்ல பாரதிய ஜனதா கிட்ட இருக்கா? தமிழ்நாடு ஸ்டேட் கிட்ட இருக்கா? இந்தியன் சென்ட்ரல் போர்டு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட இருக்கா? மு.க. ஸ்டாலின் கிட்ட இருக்கா? மோடி கிட்ட இருக்கா? மோடி கிட்ட தானே இருக்கு. அப்ப புரிஞ்சுக்கங்க, ஜனநாயகன் படத்தை சென்சார் போர்டு மூலமா தளபதி இழுத்தடி, விஜய் ஓடி வரட்டும். கோர்ட்டுக்கு போனா ஒருவேளை நீதிபதி தமிழ்நாட்டில் சொன்னா இன்னொரு நீதிபதி மூலம் அதை தடை செய், நேரம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வரட்டும். விஜய் வந்தாலும் சரிதான், தேர்தல் ஆணையம் அதுகிட்ட சொல்லு. விஜய் ஒன்னும் வாயை திறக்கல, அதனால தேர்தல் ஆணையத்துக்கு உத்தரவு பறந்துச்சு. நீதிபதிய வேணும்னே தணிக்கை கொடுக்க சொல்லு. உடனே தேர்தல் ஆணையம் நீங்க அதுக்கு மேல்முறையீடா சுப்ரீம் கோர்ட்டுக்கு வாங்க. சுப்ரீம் கோர்ட்டு நம்ம கையில இருக்கு, சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட. அந்த தயாரிப்பாளர் பாரதிய ஜனதாக்காரர், அவரு வரட்டும். வந்து சில பல கோடிகள் வாங்குவது அவங்க நோக்கம் இல்ல. யாரு? பாரதிய ஜனதா நோக்கம் இல்ல. இந்த படத்தை இழுத்தடிச்சா அப்ப ப்ரொடியூசர் போய் விஜய் கிட்ட கதறுவாரு, கெஞ்சுவாரு. அப்ப விஜய் என்ன பண்ணுவாரு? ஏற்கனவே பாரதிய ஜனதாவை பத்தி
பேசிக்கிட்டு இருந்தவரு இந்த 41 பேர் செத்தாங்களையா கரூர்ல, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா பத்தியே பேசுற. அதுதான் சீமாங்கிட்டே நான் தான் சொன்னேன், உன்னுடைய எதிரியை யாராவது ஒருமுறை தேர்ந்தெடுத்துக்கோ, அவனுக்கு எதிரியாரோ அவனை உன்னுடைய நண்பனா ஏத்துக்கோ. இல்ல நண்பனை மாற்றிக்கொள்ள முடியவில்லை என்றால் குறைந்தபட்சம் அவனை எதிர்த்து பேசாம இரு. அவன் யாரு எதிரியோ, பெரியாரப்ப பாரதிய ஜனதா எதிர்க்குது, அப்ப பெரியார பத்தி பேசு. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சீமான் நீ முதலமைச்சர் ஆக வேண்டுமான்ற பதிவுலையும் போட்டிருந்தேன், சீமானை பற்றிய பதிவுகள் எல்லாம் போட்டிருந்தேன். இப்ப சீமான அதை புரிஞ்சுக்கிட்டு பாரதிய ஜனதாவை பற்றி அவ்வளவா பேசுறது இல்ல. முடிஞ்சா RSS இயக்கத்தை கைக்குள்ள போட்டுக்கோ, ஜால்ராடி. ஆனா மக்களுக்கு தெரியாத அளவுக்கு நாசூக்கா நடந்துக்கோ. நிர்மலா சீதாராமன் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி கார்பரேட்டுக்கு அவங்க காக்கா புடி, அவங்க நினைச்சாங்கன்னா உன்னை முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் ஆக்கிடுவாங்க. நான் ஏற்கனவே சொல்லி இருந்தேன் சீமானுடைய பதிவுகள்ல. அதையே தான் சொல்றேன் நானு. ஆண்டவனை கூட பகிச்சுக்கலாம், ஆளும் கட்சி ரொம்ப முக்கியம். நீ எதிர்கட்சி கூட பகிச்சுக்கோ, ஆளும் கட்சி அது பாரதிய ஜனதாவா இருக்கட்டும் திமுகவா இருக்கட்டும் பகிச்சுக்கவே கூடாது. ஒருவேளை திமுகவை நீ பகிச்சுக்கிட்டீங்கன்னா அப்பதான் நம்ம ஓட்டு ஜெயிக்க முடியும், அவங்களை பத்தி பேசினா தானே மக்களுக்கு தெரியும்னா, அப்ப பாரதிய ஜனதா இவங்களுக்கு மேல இருக்கான், அவங்களை பற்றி வாயை திறக்க கூடாது. அதே மாதிரி இப்ப சீமான் அமைதியா இருக்கிறாரு, திமுகவை மட்டுமே குறிக்கோளாக வைத்து பேசிக்கொண்டு வருகிறார். அவர் முதலமைச்சரான உடனே அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா ஈசா காக்கா பிடிச்சி, கார்பரேட்டை காக்கா பிடிச்சி, துணை பிரதமரா வந்து அதுக்கப்புறம் RSS இயக்கத்தை காக்கா பிடிச்சி, அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா தாலி அறுக்கணும் கழுத்து அறுக்கணும் அங்க உட்காரணும். இதான் சூழ்ச்சி. அமைதிப்படை சத்யராஜ் மாதிரி நடக்கணும். அந்த மாதிரி நடனத்தை ஜெயிக்க முடியும். நெஞ்ச நிமித்திக்கிட்டு பாரதிய ஜனதாவையும் திட்டிக்கிட்டு திமுகவையும் திட்டிக்கிட்டு எல்லாத்தையும் திட்டிக்கிட்டு இருந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து உன்னை அடிச்சு நுடிச்சு அழிச்சிருவாங்க. ஆனா சீமானுக்கு கவலை கிடையாது. என்ன கூட்டத்துல கொஞ்சம் தடப்புனாங்க பெரியார பத்தி பேசுறதுனால இப்ப எல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆயிட்டு சீமான் நம்மால் தான் அப்படின்ட்டு அமைதியா இருக்காங்க. இப்ப விஜய் பச்சனுக்கு வர, நான் விஜய் கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டேன், 1 வருஷத்துக்கு முன்னாடியே பதிவு போட்டுக்க, போய் பாத்துக்கோங்க. விஜய் உன்னை கொல்லவும் சரி நடக்குது, உன்னை அழிக்கவும் சரி நடக்குது. கரூர்ல 40 செத்ததுக்கு நீ காரணம் இல்ல. உன்னை லேட்டா வர வச்சு போலீஸ் மூலம் தடைகளை ஏற்படுத்தி இந்த 41 பேர் கொண்டது செந்தில் பாலாஜி திமுக தான். கரூர்ல 41 செத்ததுக்கு காரணம் செந்தில் பாலாஜி திமுக, பாரதிய ஜனதா, காவல்துறை, கிட்னி திருடர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அதை ஏற்பாடு பண்ணி இதத்தான் சாக்குன்னு பாரதிய ஜனதா வச்சு உன்னை அடைய வைக்குது. ஒண்ணு இல்ல, உன்னை ஒண்ணும் பண்ண போறது இல்ல. விஜய் நீ வந்து பாரதிய ஜனதா சொல்றத கேட்கணும், அவங்க காலில் விழணும். கூட்டணி ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி விஜய் கூட்டணிக்கு வருவார் அப்படின்னு ஒரு பல்ல காட்டிக்கிட்டு பேசினாரு. அதிமுக காரங்களே வேண்டுமுறை தாவகா கொடி தூக்கி காட்டினாங்க. அதை பத்தி நான் ஏற்கனவே போட்டிருந்தேன். அண்ணா திமுக பாரதிய ஜனதா விஜய் கூட்டணி அமைந்தால் திமுக தோல்வியடையும்னு. அதை பார்த்தவங்க போய் சொல்லவும் அவரே கட்சிக்கு தன்னுடைய அதிமுக காரங்களே தாவைக்கா கொடியை தூக்கி காட்டி அவங்க தாவைக்கா காரங்க மாதிரி வெளியே காட்டி சிக்கனம் வந்து போச்சு, சொல்லிடுச்சு தாவைக்கா கூட கூட்டணி அப்படி சொன்னாரு. ஆனா விஜய் ஒத்துக்கல. ஏன்னா நான் அதிமுக கூட பாரதிய ஜனதா கூட விஜய் கூட்டணி வைத்துக் கொள்ள தயார். ஆனா முதலமைச்சர் விஜய் தான். அதை எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கல. தமிழ்நாட்டில் 2வது பெரிய கட்சி, பாரம்பரிய கட்சி, எம்ஜிஆர் ஜெயலலிதா கட்டி காத்த கட்சி, நான் தான் முதலமைச்சராக ஏற்கனவே இருந்திருக்கேன், மீண்டும் நான் தான் ஆவேன், வேணா துணை முதலமைச்சராக இருக்கட்டும் அப்படின்னு அவரு சொல்லியிருந்தாரு, முடிவு பண்ணியிருந்தாரு. ஆனா விஜய் உஷாராயிட்டாரு. துணை முதலமைச்சரா ஆக்கிறே சொல்லி ஒருவேளை கூட்டணி அதிமுக கூட வச்சு ஜெயிச்சு வந்தாங்கன்னு வச்சுக்கல, இப்ப அடுத்த 2024 விஜய் கூட கூட்டணி வச்சு அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் ஜெயிச்சிருச்சு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் விஜய் வந்துட்டாங்க வச்சுக்கோங்க, அரசு பதிவு ஏத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இருக்கு ட்விஸ்ட். விஜய் கம்முன்னு சினிமால திருப்பி நடிச்சுக்கிட்டு அமைதியா தலையாட்டிக்கிட்டு மலையை உடைச்சாலும், எம்சண்டில் எடுத்தாலும், சாகர்மான திட்டத்தை கொண்டு வந்தாலும், வீடுகளை இடிச்சிட்டு
என்னென்ன அக்கிரமம் பண்ணாலும் விஜய் அமைதியா இருக்கணும். ஏதாவது குரல் கொடுத்தா விஜயை தூக்கி போட்டு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவே தமிழ்நாட்டில் உட்கார்ந்துடும். அதனாலதான் 234 தொகுதியில 30 தொகுதியோ 40 தொகுதியோ, அதாவது மெஜாரிட்டிக்கு தேவையான 162 127 தொகுதி அதிமுக நிக்கும். மிச்சமுள்ள தொகுதியில பாரதிய ஜனதா ஒரு 10 20, விஜய்க்கு ஒரு 20 30 கொடுத்து மெஜாரிட்டி ஒருவேளை விஜய் பிரிக்காம விலகினா கூட தன்னுடைய ஆட்சிக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் குறைந்த தொகுதியை தான் விஜய்க்கு எடப்பாடி பழனிசாமி கொடுத்து முதல்ல துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பதாக சொல்லி வெற்றி பெறுகிறான்னு வச்சுக்கீங்க. விஜய் ஒருவேளை மக்களுக்கு எதிராக எடப்பாடி பழனிசாமி கார்பரேட்டுக்கு திட்டம் போட்டு வீட்டை அழிக்கிறாங்க, விஜய் குரல் கொடுத்தாருன்னா அவர்களுக்கு கெடாசிட்டு அப்படியே நிக்கலாம். அதேபடிதான் விஜய்க்கு ஒரு 30-40 தொகுதி தர சொன்னதை விஜய் ஒத்துக்கல. சதிபாதி இடங்கள் எங்களுக்கு வேணும்னு அவர் கேட்கணும். பாரதிய ஜனதா அதிமுக குடிநீ விஜய் கையில இருக்கணும் பாதி. அப்பதான் எங்கேயும் அவங்களும் விஜய் நம்ம கட்சியை விட்டு போனா ஆட்சி கவுந்துடணும் பயந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா விஜய்க்கு குறைந்த அளவு தொகுதியை வைத்து, அதாவது மாட்டுக்கு கொஞ்சோடு புல்ல போட்டுட்டு மொத்த 10 லிட்டர் பாலையும் கறக்கிறதுக்கு திட்டம் போடுறாங்க. விஜய் ஒத்துக்கல, கூட்டணி வச்சுக்கல. இப்ப விஜய கூட்டணிக்கு கொண்டு வரணும். என்ன பண்ணலாம்? போய் அவர் கட்சி கட்டி நிறுத்த முடியுமா? முடியாது. காத்துக்கிட்டு இருந்தாங்க. கூட்டம் வந்துச்சு. கரூர்ல 41 பேரை சாகடிச்சு அவருக்கு பெரிய சிக்கலை உண்டாக்கி சிபிஐ மூலமா அவர்த்த வழிக்கு கொண்டு வர பார்த்தாங்க. ஆனா இது எந்த அளவுக்கு நிக்கும்னு தெரியல. அதனால டவுட் ஆயிடுச்சு. என்னடா இது, இன்னும் தொல்லை கொடுக்கணுமே, உடனே விஜய் ஓடி வர வைக்கணுமே. என்ன ஜனநாயகன் படம் 500 கோடி செல்வம் எடுக்கிறாங்க. அத எப்படி தேர்தல் துறை அது தணிக்கை துறை சென்சார் போர்டு மூலமா தடையை ஏற்படுத்தி சர்டிபிகேட் கொடுக்காத, பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகக்கூடாது, நிறைய நஷ்டமாகும். உடனே என்ன பண்ணுவாரு? தயாரிப்பாளர் விஜய் கிட்ட ஓடுவாரு. ஏன்னா ஃபுல் அமௌண்ட்டும் 100 கோடியோ 200 கோடியோ விஜய்க்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. பாதிதான் கொடுத்துருப்பாங்க. மீதி படம் ஓடிச்சுன்னா ஷேர் தரோம்னு சொல்லி அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப விஜய் அமைதி இருக்கிறாருன்னா விஜய் மனசுல என்ன ஓடுதுன்னா படத்தை எத்தனை நாளைக்கு தள்ளி போட முடியும்? ஏன்னா படம் வேற, பாலையா படம், அந்த படத்தை டப்பிங் பண்ணதான் எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்ப பட மக்களுக்கு விஜய் ரசிகர்கள் தவிர மற்றவங்களுக்கு கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். எனக்கே இப்படிதான் இருக்கு. இந்த சமயத்துல ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தணும். பொதுவா சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அதுல அந்த ஜாதி பத்தி பேசியிருக்கிறாங்க. சில கட்சிகளுக்கு சின்ன சின்ன கட்சிக்கு படத்தை கொடுத்து கோர்ட்ல கேஸ் போட வச்சு அதை யூடியூப் டிவில பிரபையா பேசி படத்துக்கு எதிர்பார்ப்பு உண்டாக்கி 1 கோடி வசூலாகிற படத்தை ஒரு 50 கோடிக்கு விற்பனை ஆகிறபடி வசூலாகிறபடி பாத்துக்குவாங்க. இது 500 கோடி. அப்ப விஜய் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் தடை அப்படின்னு போட்டா மக்களுக்கு எல்லாருக்கும் ரீச் ஆயிடும். என்னடா தடையாமே, அப்படி என்ன இருக்கு பார்க்கணும் அப்படின்னு ஓடுன படங்கள் ஏராளம். இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ரஜினி படத்துக்கு என்ன ஆகுனா, ரஜினி ரிலீஸ் ஆகும்போது உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் போய் படுத்துக்குவாரு. இதுதான் என்னோட கடைசி படம். அரசியல் பண்ணி சொன்னாரு. அப்ப கூட படம் ஓடல அவர் சில படங்கள்லாம். இப்ப விஜய்க்கு ஏன் படத்தை, இதுல ஏற்கனவே தெரியும் எனக்கு இப்பதான் பண்ணுவாங்கன்னு. இது எனக்கு மட்டுமல்ல எல்லாருக்குமே தெரியும். ஆளுங்கட்சிய எடுத்துக்கிட்டா இப்படித்தான் பண்ணுவாங்க. ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா, முக்கியமான விஷயம், திமுகவுக்கு இதுல சம்பந்தம் இல்லை. ஆனா அவங்களுக்கு இதுல சம்பந்தம் இருக்கு. என்னையா ஒன்ன திமுக சம்பந்தம் இருக்குன்னு சொல்லி இல்ல, என்னையா சம்பந்தம் இருக்குன்ற இல்லைன்ற சொல்றேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி சென்சார் போர்டுக்கும் அதை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் திமுகவுக்கு, தமிழக அரசுக்கு கிடையாது. சென்ட்ரல் போர்டு தணிக்கை குழு என்பது சென்ட்ரல் கவர்மெண்ட் கட்டுப்பாட்டு தான் இருக்கு, மோடி கிட்ட தான் இருக்கு. மோடியை கூட விட்டு அந்த ஒரு வேலைக்கார அடிமை பாரதிய ஜனதா அரசு இயக்கத்து கையில் தான் இருக்கு. இப்ப விஜய்க்கு இந்த படம் வந்தா அவர் முதலமைச்சர் ஆயிட்டா பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணிக்கு வரமாட்டாரு. அவர் கூட்டணிக்கு வர வைக்கணும். அப்ப அவர் ஏதாவது பிரச்சனையை மாட்ட வைக்கணும். நாம பணம் செலவழிச்சு கூலிப்படி அனுப்பி அவரை மாட்ட வைக்க தேவையில்லை. அவருடைய படம் வந்து தடைப்படாம தயாரிப்பாளர் வந்து கெஞ்சினா கூட ஒரு பாரதிய ஜனதா கட்சி இருந்தா கூட எதுவும் பேசாதீங்க. பாரதிய ஜனதா அவரு ப்ரொடியூசர் வந்து விஜய் கால போய் விழட்டும். ஏன்னா விஜய்க்கு ஃபுல் அமௌண்ட் இன்னும் கொடுக்கப்படவில்லை, பாதிதான் கொடுத்துருக்காங்க. படம் வெளியே நல்லா கனெக்ஷன் ஆனவுன்னா அதுல ஒரு ஷேர் வந்துடும். அதுல ஒரு 100 கோடி 200 கோடி கொடுப்பாங்க. அப்ப விஜய் தலையிட்டு ஆகுனா. இப்ப ஏன் விஜய் அமைதியா இருக்கிறாருன்னா இந்த பிரச்சனை மூலம் இன்னும் கொஞ்சம் பிரபலமாகட்டும். மக்களுக்கு கியூரியாசிட்டி, ஆசிரியர் தூண்டுறாங்க. என்னடா அப்படி அந்த படத்துல தணிக்கை குழு தரமாட்டேன்றாங்க அப்படின்னு சும்மா இருக்கிறவங்க கூட ஒரு ஆர்வம் வந்துடும்.
நான் முதல் சொன்ன மாதிரி நிறைய படத்துக்கு அப்பதான் ஏத்துனாங்க, ரஜினி படமா இருக்கட்டும் எந்த படம் ஏத்துனாங்க. இப்படி பண்ணவும் மக்களுக்கு இப்ப எதிர்பார்ப்பு வந்து போச்சு, எனக்கு இப்ப வந்து போச்சு, என்னடா அப்படி சொல்லிட்டு இருக்காங்க படத்துல அப்படின்னு. இந்த விஜய் ஒரு முட்டாள், இந்த ஜனநாயகன் படம் எடுத்தா தயாரிப்பாளர் அவங்க ஒரு முட்டாள். முதல்ல எல்லாருக்கும் நான் சொல்றேன், ஒரு படம் வந்து நீ திமுகவை திட்டு வெட்டுற மாதிரி காட்டு, இல்ல ரத்தத்தை நக்கிற மாதிரி எடு, ஆனா அதை ட்ரெய்லர்ல போடக்கூடாது. ட்ரெய்லர்ல அமைதியா நாம் எல்லோருக்கும் நல்லது செய்வோம், மக்களை காப்பாற்றுவோம், அனைத்து கட்சிகளும் ஒன்றுபட்டு நாட்டுக்கு நல்லது செய்வோம், அப்படியே சாதாரண காட்சிகள், பொம்பளை அழுவுறது ஓடுறது இதை மட்டும் காட்டிட்டு ட்ரெய்லர்ல முடிச்சுட்டு சென்சார் போர்டு ஆகி கையில வந்த உடனே சர்டிபிகேட் வந்த உடனே அப்புறம் போடு. கத்திய நக்கிறது, கத்திய சொருவுது, துடுதான் வெட்டுறது, சென்சார் போர்டு கையில வாங்கிட்டு அப்புறம் ஃபைனல் போடணும். ட்ரெய்லர் போட்டீங்கன்னா எதிர்பார்ப்பு எகுறோம், அப்ப அவங்களால பிரச்சனை பண்ண முடியாது. எவனாவது சின்ன சின்ன கட்சிக்காரன் போட்டா கூட அது அப்புறம் பார்த்துக்க உடனே, அதாவது நாளைக்கு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா இன்னைக்கு போடணும் ட்ரெய்லர். ஒரு நாளா அவனால முடியாது, ஏன்னா வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ் ஆகுது, வியாழக்கிழமை போடு ட்ரெய்லர். என்ன சொல்ல நினைக்கிறீங்க ட்ரெய்லர்ல? அந்த மெயினான ட்ரெய்லர் வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸ்னா இல்ல வியாழக்கிழமை ரிலீஸ்னா புதன்கிழமை ரிலீஸ்னா அதுக்கு முதல் நாள் இப்போ 9ஆம் தேதி ரிலீஸ்னா 8ஆம் தேதி நீ என்ன ட்ரெய்லர் எதிர்பார்த்து பயங்கரமான ட்ரெய்லர் வச்சிருக்கிறியோ, வெட்டுறது குத்துறது, உங்களை எல்லாம் கொளுத்தாண்டா தீ அரசியல்வாதிகள் இந்த டயலாக் எல்லாம் உள்ள இந்த ட்ரெய்லர 9ஆம் தேதி 8ஆம் தேதி போடணும். ஒரே நாள்ல 10 கோடி 20 கோடி பேருக்கு போயிடு யூடியூப்ல. நீ 5ஆம் தேதியே ரிலீஸ் பண்ணினா அதை பாக்குற என்ன நினைப்பான்? சென்சார் போர்டுக்கு நீ படத்தை கொடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, சரி நீங்க படத்தை விட்டுங்க சர்டிபிகேட் கொடுத்தாலுமே நீ இந்த மாதிரி ட்ரெய்லர் முதல்ல போட்டீங்கன்னா எல்லாரும் கத்துறாங்கன்னா சென்சார் போர்டால ஒண்ணும் பண்ண முடியாது, திருப்பி கொண்டு போன வேற வழியெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் சென்சார் போர்டுக்கு தொல்லை இல்லாத அளவுக்கு சாதாரண ஒண்ணுக்கு உதவாத சாதாரண சீன்களை வச்சு ஒரு ட்ரெய்லர் ரெடி பண்ணி சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைக்கிற வரைக்கும், கைக்கு வர வரைக்கும் சாதாரண ட்ரெய்லர் போடணும். சென்சார் போர்டு 9ஆம் தேதி படம் ரிலீஸ் 8ஆம் தேதி தான் கிடைக்கும், மத்தியானம் தான் கிடைக்கும், பரவாயில்ல, மத்தியானம் சர்டிபிகேட் கையில வாங்கின உடனே அவனை போட்டு தாக்கு, வெட்டது குட்டுறது கொள்றது, அரசியல் புதிக்கு அடிக்கலாம், உங்களுக்கு ஓட்டு போட்டு மக்களுக்கு நல்லது பண்ண வச்சா கொள்ளையடா அடிக்கிறீங்க, இந்த டைலாக் எல்லாம் போட்டு அவனோட ஹைப் ட்ரெய்லரை சர்டிபிகேட் இன்னைக்கு கிடைக்குதுன்னா நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு எத்தனை மணிக்கு 12 1 மணிக்கு கிடைக்குதுன்னா 2 மணிக்கு யூடியூப்ல ரிலீஸ் பண்ணு. நீ ஆடியோ லான்ச்ல உடனே ட்ரெய்லர் போடக்கூடாது. போடணும்டா இந்நேரம் சர்டிபிகேட் கையில ஈஸியா கிடைச்சிருக்கோம். விஜய் நீ நினைச்ச மாதிரி 9ஆம் தேதி ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகி இந்நேரம் டிக்கெட் புக் ஆகி ஒரு 100 கோடி வசூல் கைக்கு முன்படம் வந்திருக்கும். இதை இப்ப உனக்கு விஜய் மட்டும் சொல்ல, இனி யாரு படம் எடுத்தாதான், ரஜினியோ கமலோ வெங்காமி எவன் எடுத்தாதான் மெயினான ட்ரெய்லரை சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைச்ச உடனே போடு. அவனுக்கு அது வரைக்கும் இந்த படத்தை பார்த்தா அது முக்கியமான விஷயம். ஏன்னா இதை விட வன்முறையெல்லாம் வந்து போச்சு. துண்டுதா விட்டு மூட்டையில கட்டுறது, தேவடியா பசங்களான அஜித் கேட்கறது, எல்லா டைலாக் வந்து போச்சு. அதை விட இந்த படத்துல கூட அப்படி ஒன்றும் பெருசா சொல்ல போட்டுல. நீ பாலியா படத்தை தான் டப்பிங் பண்ணிருக்கிறான், அதுவே ரிலீஸ் ஆகி சென்சார் அனுமதிக்கும் போது இதை தடை பண்றாங்கன்னா இதுக்கு காரணம் பாரதிய ஜனதா தான். ஆனா திமுகவும் சந்தோஷப்படுது. அது சரி, ஜனநாயகம் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்கல, தணிக்கை சான்றிதழ் கொடுக்கல, அதே மாதிரி தானே பராசக்திக்கும் கொடுக்கல, அது திமுக படம் தானே, அதுக்கு மட்டும் ஏன் கொடுக்கல? டே முட்டாளு, நான் ஒருத்தனுக்கு பிடிக்கலைன்னா அவன் வீட்டை ஃபுல்லா கொளுத்தி விட்டுட்டு அவன் என் வீட்டை பத்த வச்சுட்டான்னு சொல்லிட்டு என் வீட்டுல ஒரே ஒரு சின்ன பகுதியை மட்டும் காயத்தை மட்டும் கொளுத்தி போட்டு பாத்தீங்களா எனக்கு தீ பிடிச்சி போச்சு பாத்தீங்களா அப்படின்னு சொன்னா, ஆமா 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 அவருக்கு தீ பிடிச்சிருச்சு, பக்கத்து வீட்டுக்கார திமுகவுக்கும் தீ பிடிச்சிருச்சு, சோ இவர் வச்சிருக்க மாட்டாருன்னு மக்கள் நம்புவான். அதனால பராசக்தி படத்துக்கும் தணிக்கை கொடுக்கல. ஏன்னா ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் போர்டு சர்டிபிகேட் கொடுக்காம பராசக்திக்கு மட்டும் கொடுத்து நாளைக்கு 9ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சுன்னா பராசக்தி படம் ஓட தியேட்டர்ல ஸ்கிரீன கிழிப்பாங்க விஜய் ரசிகர்கள், எல்லாம் சின்ன பசங்க எல்லாம் கிழிப்பாங்க. அதனால என்ன பண்ணா பயந்துகிட்டு விஜய்க்கு தணிக்கை குழு கொடுக்கல. அது பாரதிய ஜனதா திமுக சேர்ந்தட்ட முடிவு. 2 பேர்ல யார் ஆட்சிக்கு வந்தாலும் கார்பரேட் கையாளுங்க, கார்பரேட் அடிமைகள் தான். சோ கார்பரேட்டுக்கு சந்தோஷம். தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திமுக ஆலட்டம், அவர் கார்பரேட் இங்கிலாந்து போய் பார்த்தாரு, அமெரிக்கா கோட் சூட் போட்டு போய் சைக்கிள் ஓடி போய் பார்த்துட்டு எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டாரு. 2026 திமுக வெற்றி பெற போகுது,
இப்ப 3000 ரூபாய் வேற கொடுத்துட்டாங்க. கையில கரும்பும் பையில பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிட்டு மக்கள் முகத்துல அவ்வளவு சந்தோஷம் போகுதுங்க. இந்த மக்களுக்கு எல்லாம் தேவையான அளவு புல்லு கட்டியும் ஆம்பளி கோட்டம் கொடுத்துட்டா எவனுக்கு வேணாலும் கழுத்தலுக்கு வரவனுக்கு கூட கொடுத்தா கூட வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த அப்படிப்பட்ட நிலைமையில மக்கள் மாத்திட்டாங்க. சோ ஜனநாயகன் படம் வெளி வந்தாலும் சரியா ஓடாது. பகவந்த் கேசரின்ற படத்தை ரீமேக் பண்ணதா மக்கள் பதிஞ்சு போயிருக்கிறதுனால அதை அழிச்சிட்டு இன்னும் பல புதிய விஷயங்களை உண்டாக்கணும். இந்த மாதிரி அரசியல்வாதிகள் உங்களுக்கு ஓட்டு போட்டு இந்த மக்களுக்கு நல்லது செய்யவா இல்ல கொள்ளையடிக்கவா அப்படின்னு சாட்டியை தட்டிக்கிற மாதிரி இதெல்லாம் அந்த காட்சிக்காக தான் தடை பண்ணாங்கன்னா மக்களுக்கு ஆர்வம் அதிகமாக கூட்டம் வருவதற்காக இது ஒரு காரணம். விஜய் எதுக்கு பேச கம்மு இருக்காரு. ஆனா விஜய் படம் குறிப்பிட்ட நாள் வெளியாகலைன்னா தியேட்டர்ல கொடுத்த அட்வான்ஸ் திரும்பி வரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் நஷ்டம் ஏற்படும். பரவாயில்ல, மொத்தமா சேர்த்து நம்ம அடிச்சிருவோம், சம்பாதிச்சிருவோம். பராசக்தி வெயிட் இல்ல, அது போர் பராசக்தி. நான் ட்ரெய்லர் பார்த்தேன். அந்த மாதிரி போர் உள்ள சீனா போடணும். பராசக்தியில கூட பாரதிய ஜனதாவை பத்தி பேசியிருந்தாங்க. அதை கூட அவங்க போட்டுக்க கூடாது. அது படத்துல இருக்கணும். படம் ரிலீஸ் ஆகி உங்க பார்த்துதான் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் படத்தையும் எவனுக்கு போட்டு காட்டக்கூடாது. வெறும் ட்ரெய்லர் மட்டும் போர்டு அடிக்கிற மாதிரி ஒரு ட்ரெய்லர் போட்டுட்டு படம் நாளைக்கு ரிலீஸ்னா சென்சார் போர்டு எப்ப கையில கிடைக்குதோ 3 நாளைக்கு முன்னாடி கிடைச்சாலும் சரிதான், அப்ப போட்டக்கூடாது. நாளைக்கு ரிலீஸ்னா இன்னைக்கு போடணும் உங்க ஒரிஜினல் ட்ரெய்லரை. படத்துல என்னென்ன சீன் இருக்கோ வன்முறை சீன் எல்லாத்தையும் சேர்த்து மக்களுக்கு எந்த சீனை போட்டா மக்கள் உணர்ச்சி வசப்படுவாங்க அந்த சீன்லாம் வச்சு ட்ரெய்லர் ரெடி பண்ணி பத்திரமா வச்சிருந்து சென்சார் போர்டு சர்டிபிகேட் 10 நாளைக்கு முன்னாடி கிடைச்சாலும் உடனே போட்டக்கூடாது. சென்சார் போர்டு சர்டிபிகேட் கிடைச்சாலும் நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு போடு நீ. அதுவும் வெள்ளிக்கிழமை ரிலீஸ் பண்ணினா அன்னைக்கு வியாழக்கிழமை போட்டினா வெள்ளிக்கிழமை கோர்ட்ல போட்டா சனி ஞாயிறு கோர்ட்டு லீவு எடுக்க மாட்டாங்க. அப்ப இந்த 3 நாள்ல வசூல் ஆயிடுது. படம் ஓடி போச்சு, இதுவே கேஸ் போட்டிடுறான்னு சொல்லிட்டு திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை தடை போட்டு கோர்ட்டுக்கு வந்து மயிரை பிடிங்கி நீதி தீர்ப்பு சொல்றதுக்குள்ள 1 வாரம் 2 வாரம் ஆயிடும். பல ஃபுல் கலெக்ஷன் எடுத்துரும். இனிமே இப்படி பண்ணுங்கன்னா முண்டங்களா இதை எவனா சொல்லுவான்னு பார்த்தா ஒருத்த கூட சொல்லல யூடியூப்ல. அதனாலதான் நான் வெயிட் பண்ணி பார்த்து இந்த பதிவு போட்டேன். இது கூட பாவம் விஜய் சின்ன பையன், அவனுக்கு அரசியலே தெரியல, ஒண்ணும் தெரியல. செங்கோட்டையில போய் சேர்க்கு அவனே ஊழல் பெருச்சாரி. விஜய் கண்ணுக்குட்டி, செங்கோட்டையும் பன்னிக்குட்டி. ஒரு பொண்ணு கேட்டுச்சு கமெண்ட்ல செங்கோட்டையும் விஜய் பத்தி போடுங்கன்னு. பொறுமையா போடுவோம். என்ன அவசரம் போட்டு என்ன யூடியூப் எடுக்கணும் படமா கொடுக்கும் போது ஒரு மயிரும் இல்ல. தண்டத்துக்கு சும்மா சேனல் நடத்திட்டு இருக்கிற உப்புக்கு செங்கோட்டைய ஒரு பண்ணி ஊழல் பெருச்சாரி விஜய் கண்ணுக்குட்டி அவனை கொண்டு கட்சியில சேர்க்கிறியே. அப்ப பன்னிக்குட்டியோட சேர்ந்து கண்ணுக்குட்டி விஜயும் பீட்டு போறான் தான் அர்த்தம். அப்ப எவன் ஓட்டு போற? இது ஊழல் தானே. ஒருபான பால்ல ஒரு துணி விஷத்தை போட்டாலும் எல்லாம் விஷமாயிட்டு இல்லையா? சீமா தான் கரெக்ட். எவனையும் கிட்டக்க சேர்க்கல. நான் தனியா இருக்கிறேன்றான். செங்கோட்டையினோ இல்ல ப்ளூ கோட்டையினோ இல்ல வயலட் கோட்டையினோ இல்ல நீல கோட்டையினோ யாருமே சேர்க்காம. ஏன்னா அவனை சேர்த்தா கட்சி மேல மதிப்பு கம்மியாயிடும். ஐயோ அதிமுக ஊழல் பண்ணி திமுக ஊழல் பண்ணுறா நீ கட்சி தனி கட்சி சீமாண்டி ஆரம்பிச்சிருக்கிற. அப்ப திமுக ஊழல் பண்ண அமைச்சர் வந்தா அவனு சேர்க்கிறியே, அப்ப நீயும் ஊழல் தானே அப்படி நினைப்பாங்க தான். சீமான் யாருமே சேர்க்கல ஊழல் பண்ணவங்கள. அதான் வெரி குட். அது சுத்தமான கட்சி. விஜய் செங்கோட்டையனை சேர்த்திருக்க. செங்கோட்டையனே ஒரு ஊழல் பெருச்சாலி. அவனை நீ சேர்க்க உன் கட்சி ஊழல் தானே அப்படின்னு மக்கள் நினைப்பாங்க இல்லையா? சரி, இப்ப நம்ம விஷயத்துக்கு வர. ஜனநாயகன் படம் தடை செய்வதன் நோக்கம், தள்ளி போடுவதின் நோக்கம் விஜயை தன் வழிக்கு கொண்டு வரணும். எம்மோட பேச்சுவார்த்தை கூட்டணி கட்சிக்கு வரணும் விஜய் அப்படின்றதுக்காக பாரதிய ஜனதா செய்யும் சரி திட்டம். இதுல திமுகவுக்கு லாபம் இருக்கு. படத்தை கொஞ்சம் இழுத்து அடிச்சா பராசக்தி நல்ல வசூல் அடிக்கும். ஜனநாயகன் படம் வந்தா அவரு பெரிய சண்டை கண்டு அடியில் இருக்கும். இது சிவகார்த்தியின் மூஞ்சிய படத்துல அம்மாஜி பையன் மாதிரி இருப்பான். அவர் சோகமா இருந்தாலும் மூஞ்சிய புத்தா இருக்கும், கோபமா டைலாக் பேச மூஞ்சிய புத்தா இருக்கும். ஏன்னா சிவகார்த்தியின் கூட நான் நடிச்சிருக்கேன். கலக்க போவது யாருல நான் அவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன். சிவகார்த்திகேயன், ரோபோ சங்கரு, அப்புறம் இன்னொருத்தன் பன்னி மூஞ்சி ஒருத்தர் இருப்பானே. ஐயோ என் பேர வாயில வைங்க பன்னி மூஞ்சி. ஐயோ என்னோட வாயிலே வரல. யோகி பாபு. அதனையும் அவன் சைக்கோ. என்கிட்டயே அவன் முள்ளமுட்டி முள்ளிலேயே குத்து வாங்கியிருப்பாங்க.
நாங்க 2 பேரும் இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கத்துல இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம்ன்ற படத்துல யோகி பாபு நானும் விக்ரமசிங்கபுரத்துல ஷூட்டிங் நடந்துச்சு. சிம்புதேவன் தான் டைரக்டர், லாரன்ஸ், மனோரமா எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. நான் கூட போட்டோ எடுத்துருக்க, போட்டோ இருக்கு. அதெல்லாம் வேணாம் தான் பார்த்தேன். யோகி பாபு என் ஃப்ரெண்டு தான். நாங்க 2 பேரும் ஒரே ரூம்ல தங்கி இருந்தோம். யோகி பாபு ஒரு சைக்கோ, சும்மா பக்கத்துல இருந்தா நோண்டிக்கிட்டே இருப்பான். அவன் இடையே நோண்டிக்கிட்டே இருந்தான். நான் என்ன பண்ணேன், முள்ளு வச்சிருந்தேன். அந்த மலை சுத்தி மலைக்கு நடுவில் செட்டு போட்டிருந்தாங்க. இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் லாரன்ஸ் படத்துக்கு பெரிய முள்ளை வச்சிருந்தேன். எடுத்து சூத்தி சொருவ போயிட்டேன். அதுல ஓடினவன் தான். அதுக்கப்புறம் என் வழியிலயும் தலையிட மாட்டான். அவனை கேட்டா சொல்லுவான், ஜோக்கட்டி மாயாவி யாரு எப்படிப்பட்டவன்னு. அவன் பயந்துகிட்டே இருப்ப என்னை பார்த்து, இங்க பில்லி சொல்லி வச்சிருவோம் அப்படின்னு. அதனால கையில வந்து எப்ப பார்த்தாலும் உருண்டை கையில மந்திரிச்சு கட்டி இருப்பான். எங்க ஏதாவது வச்சுட்டு போறாங்களோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்பான் யோகி பாபு. சிவகார்த்திகேயன் என் கூட பார்ட்டிசிபேட் பண்ணவன். அவனும் என் ஃப்ரெண்டு தான். அவனுக்கு நல்லா என்னை தெரியும், ஞாபகம் இருக்கு. என் மூஞ்ச பார்த்தா கண்டுபிடிச்சான். ஓ நீங்க தெரியும் அப்படின்பா. அவன் எனக்கு முன்னாடி முன்னேறிட்டான். நான் வைத்திய துறையில முன்னேறிட்டேன். அவ்வளவுதான், ஒன்றும் இல்லை. சினிமா வழியே போய் எனக்கு முன்னாடியே தெரியும். யோகி பாபு, ரோபோசங்கர்ல எனக்கு ஃப்ரெண்டு தான். ஏடிஎம்ல எங்க இருக்குன்னு என்னைய கேட்டா நான் தான் கூட்டிட்டு போய் ஏடிபி டி நகர்ல காட்டுதோ அங்க இருக்குங்க போய் படத்துக்கு இருந்தேன். அப்பெல்லாம் ரோட்ல சுத்திக்கிட்டு எல்லாம் சினிமா சயின்ஸ் கலக்க பகுதியாது இதெல்லாம் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். நான் சொல்றது ஒரு 5 வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிக்கிட்டோம். எல்லாருமே ஃப்ரெண்டு தான். ஒரே சமயத்துல வாய்ப்பு தேடணும். யோகி பாபுலாம் எங்க கூடவே நின்று பேசுமா. ரோட்ல ஏவிஎம் ஸ்டுடியோ எதிர்க்க நின்றுக்கிட்டு டீ கடையில டீயை குடிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருப்பான். டேய் சுந்தர்சி கம்பெனி எங்க இருக்குன்னு கடை சொல்ல மாட்டான். போனாலும் புடிச்சவங்க யாரு, யோகி பாபு, நடிகர் யோகி பாபு. அது பிஸ்மி அவங்க சொன்னாங்க, அது உண்மைதான். அவங்ககிட்ட நீ பேசல வச்சுக்க. ஆனா இப்ப கொஞ்சம் பெரிய லெவல வந்துட்டு இதுக்கு மேல பண்ணவனா அசிங்கமாயிடுவான். கொஞ்சம் அதிக வாசிக்கிறான். இல்லாட்டா தெனாவிட்ட பேசுவான். பேசிக்கிட்டே இருப்பான். அந்த பக்கம் திரும்பிட்டே தலையை தட்டுவான். தலையை தட்டிட்டு உள்ள திரும்பிக்குவான். ரூம்ல தண்ணீரை நோண்டிக்கிட்டே இருப்பான். உன்னைய ஏசிலாகி சொருவு போயிடுவேன். இரும்புக்கோட்டை முரசங்கத்துல ஒரே ஒரு நாள் தான் நடிச்சான் அவன். அதுக்கப்புறம் நான் இதெல்லாம் நடிக்க மாட்டேன்னு ஓசியில அங்கே தங்கி சோள தின்னுட்டு ஓடிட்டாங்க காசை வாங்கிட்டு. யோகி பாபு ஒரு நாள் தான் நடிச்சான். அந்த சீன் அதுல இருக்காது. அவங்க கூட நடிச்ச ஃப்ரெண்டுகள் எல்லாம் இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் என் ஃப்ரெண்டுக்கு தான். நாங்கெல்லாம் ஒரு குரூப். நான் சொல்றது 2000 சரி ஞாபகம் இல்லையே, இரும்புக்கோட்டை முரட்டு சிங்கம் எப்ப ரிலீஸ் ஆச்சுன்னு கேட்டு பாத்துங்க. அதுல இருந்து ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஷூட்டிங் குற்றாலம் பக்கத்துல விக்ரமசிங்கபுரம் அங்க நடந்துச்சு. அது ஒரு இனிமையான நாட்கள். மனோரமா நாங்க எல்லாம் ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். MS பாஸ்கர், சிம்புதேவன் அவங்களுக்கு எல்லாம் என் போட்டோ காட்டினே தெரியும். சும்மா சொன்னா அது ஆயிரக்கணக்கான பேர் வச்சுக்கிறாங்க. யார் யார் ஜோக்கட்டி பையாவும் யாருக்கு தெரியும் தெரியாது, கண்டுபிடிக்கவும் முடியாது. என் உண்மையான பேர் வேற, என்னை பார்த்த கண்டுபிடிச்சிருவாங்க. அதை கண்டுபிடிச்சு என்ன மாதிரி கொடுக்க போறாங்க. நான் அவங்ககிட்ட கேட்ட முதல்ல உதவி, ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ட்டு. அவங்க எவனுமே கொடுக்கல. நான் தனிப்பட்ட முறையில போய் வாய்ப்பு கேட்டு, சரி சினிமாவுல என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தா அது ஒரு பெரிய கொடுமை. சினிமா உலகங்களுக்கு சொர்க்கம் எல்லாமே ஓசியில கிடைக்கும். பொம்பளை ஓசியில கிடைக்கும், ஜூனியர் ஆர்டிஸ்ட் சாப்பாடு 3 வேளை ஓசியில கிடைக்கும், பணம் கொடுத்துருவாங்க. ஆக மொத்தம் அல்வா சாப்பிட கூலி தருவாங்க. ஆனா அது நிரந்தரம் கிடையாது. வயசாகி போச்சு, ஒரு அடிபட்டு போச்சுன்னா நீ ரோட்ல பிச்சை தான் எடுக்கணும். ஒருவேளை நீ வந்து ரஜினி மாதிரி கமல் மாதிரி லட்சத்துல ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகினா லாபம் கோடிக்கணும் வரும். மத்தவங்க எல்லாம் இன்னமும் கஷ்டப்பட்டு ஏன்னா யூடியூப்ல பாக்குறீங்க எவ்வளவு பெரிய இந்த பொன்னம்பலம் இவங்க எல்லாம் வந்து நோயை வழிபட்டு யூடியூப்ல பிச்சை எடுத்தாங்க நிறைய நடிகர்கள். வைத்தியம் பண்ணல. நான் வந்து பார்த்தேன், இது சினிமா சரிவிட்டு வராது, இது ஒரு சொர்க்கம் தான். ஆனா நம்மளுக்கு சுத்தமா கெடுத்து சோம்பேறி ஆயிக்கிறோம். அங்க நடிக்கலாம், பொம்பளை கூட நல்லா படுக்கலாம், பணம் வாங்கிக்கலாம், ஃப்ரீ. இந்த 1000 ஒருவங்க எடுத்தாங்க இல்லையா, இந்த பேர் என்னது, சூர்யாவோட தம்பி, வாயில ஓட வர மாட்டேங்குது. அந்த 1000 ஒருவன் அந்த படத்துக்கு ஒரு பெரிய கிரவுண்ட்ல நைட் ஷூட்டிங் எடுத்தாங்க. செல்வராகவன் கரெக்ட், அவன் படத்துலதான். அவன் பக்கத்துல இருக்க ஜூனியர் ஆர்டிஸ்ட் பொண்ணு கூட படுக்கிறானுங்க. நான் பார்த்தேன் கண்ணால. சரி சினிமா உலகம் இப்படித்தானே, பல 100 ஆண்டுகளை எந்த இடத்துல இப்படித்தான் இருக்கு. சினிமானாலே மோசமானது இல்லையே. என்னடா இது ஜனநாயகத்தை பத்தி பேசணும் பத்தி எங்கேயோ பேச போறேன்னா, இதுவும் சினிமா சம்பந்தப்பட்டதுதான். ஆக மொத்தம் சினிமால நீ வாய்ப்பு கேட்கணும்னா மாமா வேலை பார்க்கணும். வடிவேல போய் பாரு எவ்வளவு கஷ்டப்பட்டு எட்டாட்ட வேலை பார்த்து வந்திருக்கிறாங்க.
எல்லா நடிகர்களும் அப்படித்தான். எனக்கு அதுல உடன்பாடு இல்லை. உங்களோட மயிலுங்கிறாரு என்னுடைய பரம்பரை தொழில். வைத்தியத்தை கையில விட்டு கேன்சருக்கு மருந்து கண்டுபிடிச்சது, உலகத்திலேயே மருந்து கண்டுபிடிச்சு குணப்படுத்திக்கிட்டு வர, எய்ட்ஸ், சோரியாசிஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ற. இது போதும். இதை வச்சுக்கிட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு சினிமாவில என்ன சம்பாதிச்சிருப்போம் நடிச்சிருந்தா அதை விட அதிகமாவே சம்பாதிச்சு சொந்தமா பெரிய ஆசிரமமாச்சு மக்களுக்கு அன்னதானம் போட்டு சேவை செஞ்சுக்கிட்டு இப்ப நிம்மதியா சந்தோஷமா வாழ்ற. சினிமா அழிஞ்சு போச்சு. சினிமா இனி எவனுமே முன்னேற முடியாது. திமுக கையில எல்லா தட்டும் போயிடுச்சு. அவங்களுக்கு யார் ஜால்ரா அடிக்கிறாங்க, ஒரு சிவகார்த்திகை மாதிரி எவன் இருக்கிறானா அவனுக்குத்தான் அவங்க படத்தை தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. விஜய் படம் வரைக்கும் அவன் படம் வந்தாலும் அதை தடை பண்ணுவாங்க. ஜனநாயகன் படம் வெளி வந்துச்சுன்னா 500 கோடி அதுக்கு மேல வசூல் பண்றதே கஷ்டம். 600 கோடி தான் வசூல் பண்ணும். ஏன்னா நிறைய பேர் மனவெட்டு போயிட்டான். இதுக்கு மேல ஒரு முக்கியமான விஷயம், ஜனநாயகன் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அன்னைக்கு நைட்டு திமுக பாரதிய ஜனதா இத ஹேக்கர்ஸ் மூலமா ஆன்லைன்ல வெளியிட முடிவு பண்ணிட்டாங்க. சோ அந்த லிங்க் கூட நான் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க அது வேற சேனல் வரப்போகுது, நான் சொல்றேன். அது மொத்தம் ஒரு 10 ஒரு 5 சேனல் நம்மளுக்கு இருக்கு. வேற வேற பேர்ல வேற வேற நம்பர்ல வேற வேற கம்ப்யூட்டர். ஏன்னா கம்ப்யூட்டர் உள்ள இதை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க யூடியூப். ஒரே கம்ப்யூட்டர்ல இருந்து நீங்க 10 சேனல் நடத்தினாலும் அது காட்டிடும். எந்த கேமரா எடுக்கிறீங்களோ அது நிக்கான் கேமரா என்ன கேமரா அது காட்டிடும் உங்களுக்கு. அந்த அளவுக்கு பயங்கரமான டெக்னாலஜி உலகத்தையே கூகுள் கையில வச்சிருக்கு. இன்னைக்கு ஆபாச படம் ரிலீஸ் பண்றது, இங்க என்னென்ன ஆபாச வெப்சைட் இருக்கு எல்லாமே கூகுள் கண்ட்ரோல்ல தான் இருக்கு. அவங்க தான் பணம் கொடுத்து நடக்க வைக்கிறாங்க. அதை வர ஆபாச நடிகைகள், அது இந்திய நடிகைகளா இருக்கட்டும் இல்ல ஃபாரின் நடிகைகள் ப்ரூஃப்லிமே இவங்களா இருக்கட்டும், அவங்கள கார்பரேட்டுகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்தந்த நாட்டு மந்திரிகள் இவங்களுக்கு எல்லாம் அனுப்பி அவங்களை தன் கைக்குள்ள விழ வச்சு அவங்க கூட கையெழுத்து வாங்கி வியாபாரம் செய்யற சொல்லி அப்புறம் அவங்க மூலியமா பிரதமர் கிட்ட பேசி அவரை வழிக்கு கொண்டு வந்து நலத்திட்டமா சொல்ற மாதிரி கண்ணலை காட்டி அது உள்ள பல இதை வச்சு பெண்களை சப்ளை பண்ணி இன்னைக்கு இந்தியாவை அதே மாதிரி கார்பரேட் நாடா மாத்தி கரண்ட் பில்லுல இருந்து பிஎஸ்எல் எல்லாத்தையும் அவங்க ஆட்டி வைக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க கட்டுப்பாட்டுலதான் இந்தியா தமிழ்நாடு இந்த இந்தியா ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேற எவனும் புதுசா கட்சி அமைச்சு வந்துடக்கூடாதுக்காக அவங்களுக்கு இந்த பயங்கர தடைகள் ஏற்படுத்துறாங்க. சீமான், விஜய், அதுக்கு முன்னாடி கமலஹாசன் திமுக திட்டினாரு, அப்புறம் அவரே திமுகவுக்கு அடிமையை மாறிட்டாரு. இதுல சில நடிகர்கள் கமலஹாசன் மாதிரி இருக்கிறாங்க. முதல்ல ஆளுங்கட்சி எதிர்க்கிற மாதிரி எது அவங்க எதெல்லாம் தேர்தல் நின்று பணத்தை கிட்ட கொடுத்துக்கிட்டு மக்களுக்கு உணர்ச்சி ஏற்றி ஒரு 10-15 சீட்டு ஜெயிக்கிற மாதிரி ஜெயிச்சிரு. இல்ல ஒரு இடமும் ஜெயிக்க முடியல. 36 லட்சம் நாங்க ஓட்டு வாங்கி இருக்கிறோம். தமிழ் அப்படியே ஹைப் ஏத்து 8% ஓட்டு வாங்கு. அவங்க தானா விழுவாங்க வழிக்கு ஒரு 100 கோடி 200 கோடி பணத்தை வாங்கிட்டு எம்பி சீட்டு பாராளுமன்ற உறுப்பினர் சீட்டை வாங்கிட்டு அப்புறம் ஜாலரா அடிச்சு நிம்மதியா வாழு. இதுதாயா கமலஹாசன் செய்யறதாயா சரி? இந்த முட்டாள் மக்களுக்கு இதுதான் சரி. நான் இந்த தேர்தலில் ஓட்டு போட போறது இல்ல. எஸ்ஐஆர் முஸ்லியார் வந்திருக்கிறாங்க. நான் ஓட்டே போட போறது தேர்தல்ல. ஓட்டு போடாட்டி நான் இந்திய குடிமகன் சொல்ல முடியாது. ஏன்னா லட்சக்கணக்கான பிச்சைக்காரன் ரோட்ல கிடக்கிறான். அவனா ஓட்டு போடுறது இல்லை. எஸ்ஐஆர் கிடையாது, பேன் கார்டு கிடையாது, பேங்க் அக்கௌண்ட்டும் கிடையாது, ஓட்டர் ஐடியும் கிடையாது, ஆதார் கார்டும் கிடையாது, ரேஷன் கார்டும் கிடையாது. அவன் இந்திய குடிமகன் கண்டுபிடிச்சு தள்ள முடியாது. சரியா? அதனால எனக்கு தேர்தல் ஓட்டு போடுறதுக்கே எனக்கு இஷ்டம் இல்லை. எல்லாம் மோசடி. இவிஎம் மூலம் மோசடி பாதி, எஸ்ஐஆர் மூலம் மோசடி பாதி. என்னத்த சும்மா பேருக்கு தேர்தலை வச்சு நாடகம் போடுறாங்க. உலக நாடுகள் ஏமாத்துறதுக்கு ஜனநாயகம் படி தேர்தல் நடத்துறாங்க. ஜனநாயகன் படம் கூடுமான வரைக்கும் தள்ளி போடுவாங்க. தள்ளி போட்டாலும் மக்களுக்கு விஜய்க்கு ஒரு சந்தோஷம். ஓஹோ, ஒரு 50 கோடி 100 கோடி நஷ்டமானாலும் படம் ரிலீஸ் இருந்தாலும் எப்படியாவது அதை தடை பண்ண முடியாது. எப்படியாவது அந்த சீனை எடுத்து இந்த சீனை எடுத்து குத்துவானுங்க. ஆனா லேட்டா வெளியிட்டா நல்ல எதிர்பார்ப்பு இருக்கும். மொத்தமா சேர்த்து அள்ளிடலான்னு விஜய் கையப்பட கணக்கு போடுறாங்க. இது ஒரு விளம்பரம் தானே. ஆனா பாரதிய ஜனதா என்ன கணக்கு போடுதுன்னா, இப்படி தடை பண்ணி இப்படியே வச்சோம்னா விஜய் நம்ம கிட்ட கெஞ்சிட்டு கொஞ்சம் காலில் விழுவாரு. அவரை வச்சு நம்ம ஏதாவது கொஞ்சம் லாபத்தை அரசியல்ல நம்ம கூட கூட்டிட்டு வைங்க, இல்ல நம்மளுக்கு சாதகமா சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அதன் பிரகாரம் விஜய் வழிக்கு கொண்டு வருவதற்கு இந்த முயற்சி நடக்குது. ஆக மொத்தத்துல ஜனநாயகனுக்கு இப்படி வரும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். அதைத்தான் நான் முதலே சொல்லிட்டேன். 6 மாசத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். விஜய் பதிவு போட்டுருப்பேன், போய் பாருங்க. விஜய் உன்னைக்குள்ள சதி நடக்குதுன்னு போட்டிருப்பேன். கொள்றதுக்கே சதி பண்ணவங்க இதெல்லாம் ஜிஜிபி மேட்ரு. சரி, கொன்னா பெரிய ஆளாயிடுவோம்
அதான் கரூர்ல 41 பேர் செத்தாங்க இல்லையா, அப்ப மட்டும் விஜய் இறங்கி வந்திருந்தான்னு வச்சுக்க, என்னன்னு கேட்க வந்துதான் வச்சுக்க போட்டிருப்பாங்க. ஏன்னா சைடுல இருந்து ஒரு விஷ ஊசிய இந்த 41 பேருக்கு போட்ட ஊசிய இவங்களுக்கும் போட்டிருப்பாங்க. இவர் மேடையில இருந்து அப்படியே ஓடி போயிட்டாரு. ரொம்ப நல்லது, அவர் தான் செய்யணும், பாதுகாத்துக்கிட்டாரு. அதனாலதான் நீ உயிரோடு விஜய் இருக்கிறாரு. சோ ஜனநாயகன் படத்தை தடை பண்ண முடியாது, கொஞ்சம் தாமதிப்பாங்க. விஜய் வழிக்கு கொண்டு வந்து பேச்சுவார்த்தை, கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இது பாரதிய ஜனதா தான் மூல காரணம். அதை வச்சு சந்தோஷப்படுறது திமுக, அதை வரவேற்கிறது, மனசுக்குள்ள சந்தோஷப்படுறது திமுகவுக்கு லாபம் இருக்கு. ஏன்னா பராசக்தி படம் வந்து திமுக அவங்க கட்சிக்காரங்க எடுத்த படம், அவங்க படம் வசூல் ஆகணும். ஆனா நாளைக்கு படம் ரிலீஸ் ஆச்சுன்னா விஜய் ரசிகர்கள் சீட்டை கிளி பண்ணி தியேட்டர்ல படம் ஓடாது, ஸ்கிரீனே கொளுத்துவானுங்க. ஏன்னு கேட்டா என் தலைவர் படத்தை நீ வந்து சென்சார் கொடுக்காம தடை பண்ணி வச்சுட்டு படத்தை பராசக்தியை மட்டும் ரிலீஸ் பண்ணி கோடிக்கணக்குல லாபத்தை வசூல் பண்ணான்னு பாக்குறியா அப்படின்னு கண்டிப்பா பண்ணுவாங்க. அதனால எங்களுக்கும் சர்டிபிகேட் கொடுக்கலன்னு போலி நாடகமாடி பராசக்தி படத்தையும் தள்ளி வச்சிருக்காங்க. பராசக்தி படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தியேட்டர்ல கண்டிப்பா சீட்டு கிழியும். அவன் விஜய் ரசிகருக்கு எந்தெந்த படம் பராசக்தி தியேட்டர்ல ஓடுதோ எல்லா தியேட்டர்லயும் அவங்க ஸ்கிரீனை கொளுத்த முடியாட்டி கூட ஒவ்வொருத்தரும் பிளேடு கொண்டுட்டு போயிட்டு சீட்டை கூட கிழிக்க போறாங்க. தியேட்டருக்காரன் நஷ்டப்பட்டு பட்டம் சீட்டு ஓடியான்னு சொல்ல போறாங்க. அது பிவிஆரா இருக்கட்டும், 1000 தியேட்டர் கையில வச்சிருக்காங்க இல்லையா, 1000 தியேட்டரும் டேமேஜ் ஆக போகுது. ஒண்ணு விஜய் படம் எப்ப ரிலீஸ் ஆகுதோ அப்ப பராசக்தி படம் ரிலீஸ் ஆகணும். அப்ப 2 பேரும் படம் வைப்பாங்க, பிரச்சனை இல்லை. 2 படத்துல நல்லா இருக்கு அப்படி ஆர்வத்தோடு போவாங்க. ஆனா இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் பராசக்தி படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு தேட்டரையும் சீட்டு கிழியும். இத நான் சொல்லல, விஜய் ரசிகர்கள் சொல்றாங்க. படம் பராசக்தி ரிலீஸ் ஆன உடனே எத்தனை தியேட்டர்ல சீட்டு ஒழுங்கா இருக்குன்னு அப்புறம் வரும், அப்புறம் பாரு, அப்பதான் தெரியும். ஆகத்தான் மு.க. ஸ்டாலின் பாரதிய ஜனதா இப்படி எல்லாம் படம் பண்ணக்கூடாது. தேர்தலில் நேரடிய மோது படத்தை வாரி எதை மல்லக்கட்டு ஓட்டப்பந்தயத்தை ஓடுற ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கறதுக்காக முன்னாடி ஓடுறவன் காலை உடிக்கிற மாதிரி இந்த செயல் இருக்கு. அப்படி பண்ணக்கூடாது. 2 பேரும் ஓடட்டும், ஆரோக்கியமான போட்டியை நல்லா பண்ணுங்க, அரசியல பண்ணுங்க. நீ பின்னாடி கொள்ளையடிக்கிற கொலை பண்றியா அது வேற விஷயம். விஜய் படத்தை ஏன் தடை பண்ற? நீ தடை பண்ண படம் சூப்பரா பிச்சுக்கிட்டு ஓடும், வசூல் எகுதும், மக்களுக்கு எதிர்பார்ப்பு அதிகமாகும். கியூரியாசிட்டியா ஆசையை நீங்க தூண்டி விடுறீங்க, பாரதிய ஜனதாவோ திமுகவோ. இனிமே பண்ணாதீங்க, படம் வச்சுன்னா கண்டுக்காதீங்க, உங்க அப்படியே விடுங்க. விட்டுட்டு என்னதான் நடக்குது பாப்போம் அப்படி விடுங்க. அவன் பேசினா நம்மளுக்கு கெட்ட பேர் இருந்துருமோ, இல்லாட்டி தெரியாதாக்கும். ஸ்டாலின் ஐயா, நீங்க ஆட்சி பண்ற லட்சம் தான் யூடியூப்ல போட்டு கிழிக்கிறாங்களா? விஜய் சொல்லித்தான் அவங்க ஆட்சி பத்தி மக்களுக்கு தெரியணுமா? அப்படிலாம் கிடையாது. அடுத்த பாரதிய ஜனதா ஐயா சென்சார் போர்டு லஞ்ச பிரச்சனை, ஒவ்வொரு படத்துக்கும் படத்தை ரிலீஸ் பண்ணி சர்டிபிகேட் கொடுக்கறதுக்கு 1,50,00,000 பட்டு போனாங்க. பொம்பளையா இருந்தா வயிறு நெக்லஸ் வாங்கிட்டு கொடுக்குறீங்க பெரிய பெரிய படத்துக்கு. அதை ஒருத்தர் கூட தெரிஞ்சு பெரிய பிரச்சனையை சஸ்பெண்ட் பண்ணாங்க, வேலையை விட்டு இருக்கிறாங்க. எல்லாம் எங்களுக்கு தெரியும். சென்சார் போர்டு இருக்கிறவங்க யோக்கியம் கிடையாது. ஒரு 5 கோடியை கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் ஜனநாயக படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஒவ்வொரு சென்சார் போர்டு ஆளுக்கும் கொடுத்தா என்ன படம் ரிலீஸ் ஆயிருக்கும். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த முக்கியமான காட்சியை பற்றி மட்டும் ட்ரெயிலர்ல போடாதீங்க, எவனாலும் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எங்களால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இருப்பாங்க. உங்களுக்கு அந்த அறிவு இல்ல. ஏன்னா இது வந்து ஆளுங்கட்சி சம்பந்தப்பட்டதுனால சென்சார் போர்டு அதிகாரிகள் பணமும் வாங்கல, எதுவும் பண்ணல. ஏன்னா ஆளுங்கட்சி பகிச்சுக்கிட்டா வேலை போயிடும் இல்லையா, அதனால அவங்க வந்து சென்சார் போர்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மேல்முறையோடு பம்பாய்க்கு போன்றாங்க. பம்பாயில இருக்கிறவே இந்திக்காரன், அவனுக்கு தமிழ் பட்டப்பட்டவனுக்கு என்னதான் புரியும், அவன் இவங்க தான் கேட்பான். ஆனா சுப்ரீம் கோர்ட் போனாலும் வேலைக்கு ஆகாது விஜய்க்கு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லணும்னா பாரதிய ஜனதா சொல்லிட்டா சொல்லணும், அவங்க கொஞ்சம் இழுத்தடி விஜய் வரட்ட நம்ம வழிக்கு அப்படின்ட்டு. இல்லங்க, இழுத்தடிச்சா கூட நம்ம சென்சார் போர்டு கொடுத்துதான் ஆகணும்னா இழுத்தடி வழிக்கு அப்படி கூட வேற வழியில பார்த்து கூட பாரதிய ஜனதா சொல்லணும். தற்காலிகமா இது ஒரு தடை, இது ஒன்றும் பண்ணாது. இதன் மூலம் மக்களிடம் ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாகும். விஜய் படத்தை இப்ப சாதாரண 9வது ரிலீஸ் ஆயிருந்தா ஒரு 500 கோடி வசூலாகுன்னு வச்சுக்கீங்களேன். இதே இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுத்தி தணிக்கை சர்டிபிகேட்டை லேட் பண்ணி கொடுக்கறதுனால கூட ஒரு 100 கோடி எக்ஸ்ட்ரா ஆகும். மக்கள்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, என்ன வேண்டாம் அப்படி அந்த படத்துல இருக்கு, என்ன வேண்டாம் அப்படி காட்ட போறான் அப்படின்னு கண்டிப்பா வருவாங்க. சோ இந்த தடை விஜய்க்கு ஒரு ப்ரமோஷன் தான், படத்துக்கு ஒரு ப்ரமோஷன் தான், ஒரு லாபம் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லை. ஆனா விஜய் முதல்ல செங்கோட்டையை கட்சியில சேர்ந்தது தப்பு. இதனால
பட்டிக்குட்டி ஒரு சைடு கட்டுக்குட்டி நீ பீட்டதான் மக்கள் நடப்பாங்க. ஊழல் பெருச்சாலி அதிமுக இருக்கிறவன் அதன் பெருமையா இருப்ப திமுக சேர்க்காத அவனுக்கு ஊழல் பெற்றது ஏன் அவனுக்கே சொல்லி கூட அவனுக்கு அடிச்சிருப்பாங்க. கட்சியில போய் நீ சேரு, ஒருவேளை வெற்றி பெற்றானா நீ அப்படியே இருந்து அவனை தீர்த்து கட்டிட்டு அப்படியே மூலமா அப்படியே என் கட்சிக்கு அப்படியே அந்த கட்சி இணைச்சது இப்படி கூட பிளான் இருக்கலாம். நிறைய அப்படிதான் நடந்திருக்குது. கூட போய் வேலை செய்யற போல ஒற்றன் மாதிரி அவங்களுக்கு இருடா அசந்த ஞாபகம் பார்த்தா அவன் போட தெரியுதா திருப்பி எங்க 8% பேசுறான். அப்புறம் ஜெயிச்சோட எங்க உங்களை கூட்டி சேர்த்து அந்த கட்சி இதோட ஐக்கியமாயிடும். புரியுதா விஜய்? அதனால அதிமுக வரான், அவன் நிறைய பணம் வச்சிருக்கிறான். திமுக வரான், அதிமுக செங்கோட்டை வரான், திமுக நேரு வரான், அதெல்லாம் எவனுமே சேர்க்காத. சேர்த்தா ஓங்கரும் கெட்டு போயிடும். அவனே ஒரு ஊழல் பெற்றாரு, அவனு போய் விஜய் சேர்க்கிறாரு. அப்ப இவனுக்கு அதுலயும் தெரியுது போல, அவனை நம்பித்தான் இருக்கிற போல. அப்ப அவன் பனிக்குட்டியோட சேர்ந்து கட்டுக்குட்டி பீச்சுன்ற மாதிரி இவனை அர்த்தம் பண்ணவன் மக்களுக்கு வந்து போச்சா நீ ஜெயிக்க முடியாது. அதனால ஊழல் கட்சின்னு எதெல்லாம் சொல்றீங்க? அதிமுக பாரதிய ஜனதா திமுக வந்து யாராவது பெரிய பெரிய மந்திரி அமைச்சர்கள் வந்து சேர்றாங்கன்னா சேர்க்காத. உனக்குன்னு ஒரு தனித்தன்மையோடு இரு, புது புது ஆட்கள் நல்ல மனுஷங்களை சேரு, பாடுபடு, நிச்சயம் வெற்றி வரும். ஆனா தேர்தல் முடிவு 2026 தேர்தல் முடிவுன்னு நான் போட போறேன் இந்த ஒரு வாரத்துல. அதுதான் சொல்ற தீர்ப்பு தான் இறுதி முடிவு. இது கருத்து கணிப்புன்னு எடுத்துக்கலாம், கருத்து திணிப்புன்னு எடுத்துக்கலாம். தமிழ்நாட்டில் அடுத்த முதலமைச்சர் யார், 2வது இடத்தை யார் பிடிக்கப் போகிறார்கள், மெயினா 3வது இடம் யார் பிடிக்கப் போகிறார்கள், 4வது இடம் யார் பிடிக்கப் போகிறார்கள், சீமானின் மாநில அங்கீகாரம் ரத்து செய்யப்படுமா படாதா, அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குவாரு, விஜய் எத்தனை % ஓட்டு வாங்குவாரு, சீமான் எத்தனை % ஓட்டு வாங்குவாரு, அவருக்கு மாநில அங்கீகாரம் ரத்தாகுமா மீண்டும் நிலைக்குமா, இது எல்லாத்தையும் நான் தெளிவா போட போறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, எல்லாத்தையும் போடுறேன். இப்ப சுருக்கமா என்னன்னா ஜனநாயகமுடன் தற்காலிகமா இடைஞ்சல் கொடுக்கறாங்க, விஜய் வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு மெயின் வில்லன் பாரதிய ஜனதா. அடுத்தவனுக்கு வீடு பத்திக்கிட்டு எரியுற கூட சந்தோஷப்படுவான் இல்லையா, உங்களுடைய எதிரி அந்த எதிரி தான் திமுக இதை பண்ணல. ஆனா இது பண்றதுன்னு அவங்களுக்கு ஆசைதான். இதுக்குரிய ஃபுல் அதிகாரம் பாரதிய ஜனதா கிட்ட இருக்கு. பாரதிய ஜனதா நினைச்சா உண்மையிலே திமுக எதிரியா பாரதிய ஜனதா நினைச்சிருந்தா இந்நேரம் படம் ரிலீஸ் ஆகிருக்கும் 9ஆம் தேதியே. ஆனா பாரதிய ஜனதா ஏன் பண்றதுன்னா விஜயம் வெளிக்கு கொண்டு வரணும், விஜய வச்சு ஒரு கூடுதல் ஒரு லாபத்தை உருவாக்கணும். விஜய் கூட்டணிக்கார ஒத்துக்கிட்டாருன்னா நாளைக்கே இதுக்கு நைட்டு நாளைக்கே ஸ்பெஷல் ஒரு இது கோட்டு போட்டு உடனே கொடுத்துருவாங்க. நாளைக்கே ரிலீஸ் ஆகும் படம். பாரதிய ஜனதாவுக்கு விஜய் மட்டும் ஒரு கண்ணை காட்டி கூட்டணி வச்சுக்கலாங்கோ, நாம சேர்த்து போட்டிடுறாங்கோ, துணை முதலமைச்சர் பதவி ஓகேங்கோ அப்படின்றாங்க வச்சுக்க. திமுகவே முடியாது. திமுக தமிழ்நாட்டை அடுத்த முதலமைச்சர் விஜய் தான். அது எல்லாம் பாரதிய ஜனதா இருந்துட்டு கார்பரேட் கிட்ட இருக்கு. அப்படியே பாரதிய ஜனதா முதலமைச்சர் கூடாது கேட்டீங்கன்னா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு 3மே பாரதிய ஜனதா ஒரு இடம் கூட எதுவும் ஜெயிக்க முடியாது. திடீர்னு முதலமைச்சராக இருந்தா 234 தொகுதி ஜெயிச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏண்டா ஃப்ராடு பையெல்லாம் பயங்கர போராட்டம் நடக்கும். அதனாலதான் இந்த விஜய் இவன்களை வச்சு அவங்களுக்கு ஓட்டு எந்த ஓட்டு போட வச்சு அவங்களை முதலமைச்சராக்கி அதுக்கப்புறம் அதுல கூட்டணியா இருந்து அப்படியே பாரதிய ஜனதா மந்திரி உள்ள நுழைஞ்சு அதுக்கப்புறம் விஜய் எங்கேயாவது உடல்நலம் செக்கப் போகும்போது கொரோனா ஏற்றி விட்டு விஜயை போட்டு தள்ளிட்டு அதுக்கு அடுத்தபடி பாரதிய ஜனதா ஆட்சியில் உட்காரு. இதைத்தான் பண்ணிக்கிட்டு வரானுங்க. அதனாலதான் கூட்டணி வருது. சரியா? இதான் பண்றாங்க. ஜனநாயகன் மாபெரும் வெற்றியும் கிடையாது, மாபெரும் தோல்வியும் கிடையாது. ஆவரேஜா ஒரு 500 கோடி 600 கோடி வசூல் பண்ணா. ஆனா நஷ்டம் வராது. ஜனநாயகன் படத்தின் மூலம் தயாரிப்பாளருக்கு எதிர்பார்த்த அளவு 1000 கோடி எல்லாம் வசூல் ஆகாது. செலவு பண்ணது 500 கோடின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. 500 கோடி எல்லாம் செலவு இல்ல. வெளிப்பணம் 300 கோடியோ 400 கோடி இருக்கும். அதிகமா தான் எப்போதும் சொல்லுவாங்க. அப்பதான் கருப்பு பணத்தை வெளியாக்க முடியும் சொல்லிட்டு அவங்களுக்கு இந்த படம் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அவங்களுக்கு எல்லா செலவும் போக வரி டாக்ஸி தியேட்டர் வாடகை தயாரிப்பு செலவு விஜய் கூட்டம் எல்லாம் போக ஒரு 100 கோடி ரூபாய் சாலிடா லாபம் கிடைக்கும். ஆனா 1000 கோடி வசூல் பண்ணாது. அதிகபட்சம் ஒரு 600 700 கோடிக்குள்ளதான் வசூல் பண்ணோம். சோ அந்த ஜனநாயகன் ஆளுங்கட்சியை மட்டும் யாரும் பகிச்சு கூடாது. மனசுலயே வச்சுக்கிட்டு வஞ்சம் வச்சு அறுக்கணும். இத சீமான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னா முதலமைச்சர் ஆகலாம். இல்ல இதே மாதிரி வாய்க்குரிய பேசிக்கிட்டு எல்லாத்தையும் உளறிக்கிட்டு என்னென்ன செய்யப்போ எல்லாத்தையும் சொல்லிடலாம். அவங்க காப்பி வச்சு வந்துட்டு போயிடுவாங்க. அதான் நீங்க சொன்னதுல எங்களுக்கு கட்சி செய்யுமே நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா அப்புறம் பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லை.
நீங்க செய்யணும்னு சொல்றதுனால தான் நீங்க வெளியே சொல்றது எல்லாம் அவங்க செஞ்சிடறாங்க. அப்ப நீங்க இருக்கு அவங்களே வாங்கிட்டு அமௌண்ட் இருப்பாங்க. இப்ப எல்லாம் பொங்கலுக்கு 3000 வாங்கிக்கிட்டு ரேஷன் கார்டு பட்ஜெட்ல வாங்கிட்டு இந்த எலெக்ஷனுக்கு தனியா ஒரு 5000 3000 கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு கோட்டை குடிச்சிட்டு நேர திமுக தான் ஓட்டு போட போறாங்க. திமுக தான் மீண்டும் அடுத்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தான். 2வது இடம் அண்ணா திமுக, 3வது இடம் இப்பயே சொல்லிடுறேன், 3வது இடம் விஜய், 4வது இடம் சீமான். இதுதான் முடிவு. இப்பயா நம்ம அப்புறம் சொல்லலாம் பார்த்து இப்பயே சொல்லிடுறேன். 2026 தேர்தல் முடிவுகள். 2026 தேர்தல் முடிந்தவுடன் மு.க. ஸ்டாலினை மீண்டும் முதலமைச்சர் ஆவார். மாபெரும் வெற்றி கிடையாது. இருக்கிற போன எலெக்ஷன்ல வாங்கின ஓட்டு அதை விட கம்மியாப்பா வாங்குவாரு பர்சன்டேஜ். ஆனா வெற்றி பெற்றுவாரு. அவருக்கு கார்பரேட் சப்போர்ட் இருக்குது. இவிஎம் இருக்கு. அதை வச்சு கார்பரேட் அவங்களே மீண்டும் முதலமைச்சர் ஆகிறாங்க. மீண்டும் மு.க. ஸ்டாலின் முதலமைச்சர் ஆனார். தமிழ்நாடு மீண்டும் அடிமட்ட விலைக்கு விற்கப்படும். அனைத்து கார்பரேட் சதி திட்டங்களும் நிறைவேற்றப்படும். மக்கள் லோன் பட போறாங்க. அது எதுவும் சந்தேகம் இல்ல. அதுக்கப்புறம் அதிமுக 2வது இடத்துல வரப்போகுது. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2வது இடத்தை பிடிக்க போகுது. 3வது இடம் விஜய். ஏன்னா நீங்க நிறைய சொல்றீங்க விஜய் 2வது இடத்துக்கு வந்துருவாரு அப்படின்னு. இவிஎம் இருக்கிற வரைக்கும் நடக்காது தம்பி, நடக்காது. அவங்க பாத்துருவாங்க. பாரதிய ஜனதா அதிமுக 2வது இடத்துல வரும். விஜய் அதிகபட்சம் ஒரு 10% ஓட்டு வாங்குவாரு. ஏன்னா ஒரு 2 இடம் விஜய் அவர் போட்டியிடத்துல அவர் ஜெயிச்சிருவாரு. மற்றது கூட இந்த செங்கோட்டையன் அவர் ஜெயிப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர்கிட்ட நிறைய ஊழல் பண்ண பணம் இருக்கு. அதை வச்சு அவர் ஜெயிச்சிருவாரு. 2 இடம் கன்ஃபார்ம். ஆனா சீமான் நிலைமை தான் ரொம்ப பெரிதாகும் இருக்குது. ஜஸ்ட் பாஸ் 35 மார்க் எடுத்து மாநில அங்கீகாரம் பெற்றது போல ஒரு மாணவன் 35 மார்க் எடுத்து ஜஸ்ட் பாஸ் பண்ற மாதிரி 36 லட்சம் ஓட்ட வாங்கி அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருக்கிறாரு. இப்ப விஜயேந்திரால இந்த 35% ஒரு 5% குறைஞ்சாலும் மாநில அங்கீகாரம் பதிவிடும். ஜஸ்ட்ல இருக்கிறாரு. ஆனா திமுகவுக்கு ஏராளமான பர்சன்ட் ஜெயிச்சிருக்கிறாங்க. அந்த பர்சன்ட்ல ஒரு 2% விஜய்க்கு போனா கூட எந்த பாதிப்பு இல்லை. இதுதான் கணக்கு. அதே மாதிரி அண்ணா திமுகவுக்கு அதிகமான பர்சன்ட் இருக்கிற ஓட்டு. அதுல ஒரு 3% விஜய்க்கு போனா கூட ஒரு பாதிப்பு இல்லை. ஆனா சீமானுக்கு இருக்கிறதே 8%. அது 2% போயிடுச்சுன்னு வச்சுங்க என்ன ஆகும்? 6% மாநில அங்கீகாரமே போயிடும் இல்லையா? இதுதான் கணக்கு. வேற ஒண்ணும் வேணாம். சீமான் கட்சியில் இருக்கிறோம் அப்படியே ஓட்டு போடுவான்னு சொல்லவே முடியாது. அமைச்சரு அவன் பொண்டாட்டியே ஓட்டு போடுவான்னு யாரும் சட்டம் கிடையாது. மனசு மாறும். புதுசா ஓட்டர் இருந்தாலும் அந்த ஓட்டுல எப்படி பாக்கலாம்டா அப்படி அன்னைக்கு போகத்தான் செய்வான். அப்ப இவனுக்கு ஏற்கனவே வச்சிருந்த சீமா ஓட்டுல கொஞ்சம் வியாபாரம் டல்லுதான் ஆகும். விஜய் ஒரு புதுசா ஓட்டுல தந்தா அங்கே கூட இருக்குன்னா அங்கே போகத்தான் போவான். எல்லா இளைஞர்கள் இப்ப விஜய் கட்சியில் இருக்கிற எல்லா சின்ன பசங்க எல்லாம் சீமான் கட்சியில ஓட்டு போட்டவனுங்க. இப்ப இவர் கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு. சோ இந்த எலெக்ஷன்ல இளைஞர்கள் 10 அதாவது இப்ப விளக்கமா சொல்லிடுறேன் 36% 8% மேல 8 மாநில அங்கீகாரம் இருக்கு இல்லையா? அந்த 36 லட்சம் வாக்குகள்ல ஒரு 2 லட்சம் பேர் நீங்க ஓட்டு போட்டாலும் சீமான மாநில அங்கீகாரம் கேன்சல் ஆயிடும். அதே சமயம் விஜய் ஒரு 10% வாங்கிட்டான், இல்ல அதே 8% விஜய் வாங்கிட்டான், மாநில அங்கீகாரம் பெற்ற கட்சிய தாவிக்க வளர்ந்துடும். இது நடக்கும். ஏன்னா மக்கள் முட்டாள்கள். புதுசா எவனா ஆடுறானா அதைத்தான் போய் பார்ப்போம். ஓகேவா? ஏன் சினிமா பார்க்கல? புதுசா ஒரு படம் தான் ஓடி போய் பாக்குறான். அதே படம் செகண்ட் டைம் வந்தா கொஞ்சம் தான் பாக்குறான். அதே 2 நாள்ல அழுத்து போயிடுது இல்லையா? அதேதான். சோ நான் நீண்ட பதிவு ரொம்ப நேரம் பேசிட்டேன். நான் பேசுனா சீமான் மாதிரி நிறுத்த மாட்டேன். 8 மணி நேரம் 3 நேரம் பேசுவேன். அப்புறம் இதை அழிச்சிட்டு சுருக்கமா போடுவேன். சோ இப்ப பேசுறதெல்லாம் அப்படியே நான் ரிலீஸ் பண்றேன். எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வேணா வச்சுங்க. 2000 முதல்ல ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆவதில் தாமதம். இதன் மூலம் ஒரு அல்ப சந்தோஷம் பாரதிய ஜனதாவுக்கும் திமுகவுக்கும். இதற்கும் தணிக்கை குழுவிற்கும் சென்சார் போர்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்கள் வேலைக்காரர்கள், அரசு ஊழியர்கள். மாநில அரசு மத்திய அரசு என்ன சொல்லுதோ அதைத்தான் அவங்க செய்யறாங்க. இதன் மூலம் மாநில அரசுக்கும் லாபம். ஜனநாயக படம் தாமதமாக ரிலீஸ் ஆகும். அந்த படம் 1000 கோடி வசூல் ஆகாது. ஆனா அந்த படத்தில் நஷ்டம் வராது. கொஞ்சம் 50 கோடி 100 கோடியா தயாரிப்பாளர்கள் லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் 2026 தேர்தல் முடிவுகள். மீண்டும் முதலமைச்சராக மு.க. ஸ்டாலின் வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பார். ஆனால் போன தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஜெயிச்சது அவருக்கு அந்த அளவு ஓட்டு அந்த பர்சன்ட் வராது. அதுல கொஞ்சம் குறையும். அது விஜய்க்கு போகும். அதிமுகவுக்கும் குறையும். அது விஜய்க்கு போகும். சீமானுக்கும் குறையும்.
அது விஜய்க்கு போச்சுன்னா கடுமையான பாதிப்பு. சீமானுக்கு தான் மாநில அங்கீகாரத்தை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது என்னன்றத இவிஎம் எஸ்ஐஆர் முடிவு செய்யும், பாரதிய ஜனதா முடிவு செய்யும். நன்றி, வணக்கம்.